டோட்டலா 7 செக்மெண்ட்ஸா வந்து பிரிச்சிருக்கோம். A to Z நீங்க படிக்க வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இப்போ பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணீங்க, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி உள்ள கொண்டு போயிடலாம். சோ அதுக்காக தான் உங்களுக்கு क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் வந்து எல்லா கிளாஸுக்கு அப்புறமும் நீங்க அந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க, நம்ம வந்து நம்மளே இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். மினி டெஸ்ட்னு சொல்லுவாங்க நடுவுல இருக்கிற டேட்ஸ்க்கு. சோ அதுக்கு நடுவுல வந்து அடுத்த நாள் 9ஆம் தேதி இந்த இதை நீங்க படிச்சு ஒரு 10 क्वेश्चन you can join us and send the screenshot, email ID and date of birth. So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So in the video full எது ரிலேட்டடானு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் as well as ஆன்லைன் மென்டார்ஷிப் கிளாஸஸ். ஸோ இந்த ரெண்டு மூலமாக தான் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களை வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்ச். ஸோ இந்த மேட்ச் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் கிளாஸ் எப்படி இருக்க போகுது, டெஸ்ட் சீரிஸ் கிளாஸ் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் சீரிஸ் வந்து எந்த மாதிரி நடக்கும், ஹவு மெனி டெஸ்ட்டு, எந்த மாதிரியான டெஸ்ட்டு, ஸோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹவு வில் யூ பி ட்ரெயின்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இது வந்து நம்மக்கிட்ட சாம்பியன் பேட்சில் அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சாம்பியன் பேட்ச்ன்றது இட் இஸ் ஃபுல் ஆன்லைன் மென்டார்ஷிப் கோர்ஸ். ஸோ இதில் 3 வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ 3899க்கு வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஃபர் பண்ணலான்னு இருந்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு நீங்கள் 3000 rupeesக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். த ஃபைனல் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து 3000 rupees. நீங்கள் ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு 3000க்கு வெறும் இங்கிலீஷ் மீடியம் வித் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவோம். இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நீங்கள் ஆனால் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ ஃபுல் கோர்ஸ் வந்து 7999 அண்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் வந்து 4499. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸோ டெஸ்ட் பேட்ச் அடுத்தது வந்து கிங் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லப்படுறது. இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்குவலாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொடுக்கப்படும். ஸோ ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து 1499 அண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்துட்டு 1099. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவோம், டெஸ்ட்டோட ஷெடியூல் இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ டெஸ்ட் எப்படிலாம் இருக்குன்றதையும் அடுத்து இந்த வீடியோவில் வந்து ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங். ஸோ இங்கே வந்துட்டு அதே மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பர் 9115049115 நோட் பண்ணிக்கோங்க. 9115049115 அப்படின்ற நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் சொல்லி நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை யார் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒன்லி இங்கிலீஷ் வீடியோ வந்து 3000க்கு வில் பி ப்ரொவைடிங். ஸோ இந்த ஆஃபரை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதில் எப்படி சார் ஜாயின் பண்ணலாம்? ஒன்று நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பர்சனலாக சார் நீங்கள் எனக்கு கொஞ்சம் வந்து சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுங்க. அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அது போக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா வித்தின் 10 to 15 minutes டீம் வந்து உங்கள் நம்பரை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஐ வில் பி ஜஸ்ட் டாக்கிங் டு யூ அண்ட் டிஸ்கஸிங் அபவுட் ஹவு தி என்ரோல்மெண்ட்ஸ் வில் பி டன், என்ன மாதிரி வந்து நம்ம வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன், ஹவு ஐ வில் மென்டார் யூ. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சார் எனக்கு எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபைட், நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னை என்ரோல் பண்ணிக்கோங்கன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணலாம், இல்லைனா இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் இந்த யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஹவு வில் யூ பி ட்ரெயின்ன்ற கொஸ்டினுக்கு அகைன் வரும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ இதில் வந்து டோட்டலாக 7 செக்மெண்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஒவ்வொரு செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோட் மேப்பில் என்னன்னு பாருங்கள். லேர்ன் வித் மீ. நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் எதெல்லாம் படிக்கணுமோ அதை பேசிக்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷாக இருக்கட்டுமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ வில் டேக் ஸோ மச் பேசிக்ஸ், அப்புறமா மீடியம் லெவல், அப்புறமா அட்வான்ஸ் லெவல்னு சொல்லி 3 தான் பிரிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா அது வந்து கிராமர் வைஸ் பார்க்கும்போது அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் என்ன இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் வாய்ஸ் 6th இருந்து 12th வரைக்கும் A to Z உங்களுக்கு கவர் பண்ணி ஐ வில் மேக் ஷூர் நீங்கள் கிளாஸ்லேயே வந்து என்ன பண்ணுறீங்க,
படிச்சுட்டு தான் போகணும். இப்போ 1 மணி நேரம் என் கூட வந்து நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 1 மணி நேரத்தில் நான் சொல்லிக் கொடுக்குறது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு ஐ வில் பி டீச்சிங். அண்ட் எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கிளாஸஸை கண்டிப்பாக கேட்டுக்கலாம். எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளாஸஸில் கேட்டுக்கலாம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன டவுட் இருக்கோ நீங்கள் வந்து ஷை படாமல் கூச்சப்படாமல் நீங்கள் வந்து டவுட்ஸை வந்து கேளுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். அது மட்டும் இல்லாமல் போயம், ப்ரோஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், லெட்டர் ரைட்டிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸு, ரீடிங் ஸ்கில்ஸ், இது எல்லாமே A to Z இந்த சீரீஸ் இங்கிலீஷ் சீரீஸில் உங்களுக்கு கவர் பண்ணிவிடும். மேக்ஸ் ரீசனிங் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, அட்வான்ஸ் சம்ஸ், சேலஞ்சிங் சம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பேசிக்ஸில் வேகமாக எல்லா டைப்ஸ்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் HCF, LCM இருக்கட்டும், ப்ராஃபிட் லாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 2 பார்ட் கவர் பண்ணுவோம். அந்த 2 பார்ட்டில் என்ன பண்ணுவோன்னா இங்கிட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு 2 பார்ட்டில் ஒரு மேக்ஸிமம் 60 கொஸ்டின்ஸ், மினிமம் 50 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணிவிடும். டக்குன்னு A to Z நீங்கள் படிக்க வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இப்போ பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணியிருப்பீங்க. நான் வந்து அது போக உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுப்பேன், அது போக மென்டாரிங் ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன். அதெல்லாம் அடுத்தடுத்து வருது. கண்டிப்பாக நீங்கள் படிக்கலைனாலும் உங்களை நான் படிக்க வச்சிருவேன். வர கிளாஸ்லேயே உங்களை என்ன பண்ணிவிடுவேன், நீங்கள் கரெக்டாக அதை படிக்கிறீங்களா, படித்து உங்களால் அந்த இடத்துலையே அதை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு உங்களை நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் அது ரிலேட்டடாக எதுவும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்களா? இருங்க வரேன். அதுக்கடுத்து அதுதான் இந்த இருக்கு பாருங்கள், கொஸ்டின் ஆன்சர் செஷன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எல்லா டைப்ஸ்லையும் வேகமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துலேயும் மினிமம் 60 சம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இது வந்து டாபிக் வைஸ் மாறும். இப்போ ஏரியா வால்யூம்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அப்போ மொதல் 2 பார்ட்லேயே வில் பி கவரிங் அரௌண்ட் 100 சம்ஸ், மேக்ஸிமம் 100 சம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நிறைய டைப்ஸ் இருக்கிறதுனால அதுலேயும் கிட்டத்தட்ட 100 சம்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். அது வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது யூ வில் ஜஸ்ட் பி கிளியர்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா, இதுக்கு அடுத்து உங்களுக்கு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, சேலஞ்சிங் சம்ஸ். ஸோ இது எல்லா டைப்பையும் நீங்கள் போடுவீங்க. அப்போ இன்னொரு 100 சம் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, இந்த கிளாஸஸ் கவனிக்கும் போது இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவீங்க, ஸ்கூல் புக் சால்வ் பண்ணிடுவீங்க, எல்லா டைப்ஸும் பார்த்துருவீங்க. அப்போ டோட்டலாக நீங்கள் 1000+ சம்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த 25க்கு மினிமம் 23 கேரண்டீட். அந்த 25க்கு 23 கேரண்டீட். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணிட்டேன், மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப முக்கியமான பார்ட். எப்படி 100 மார்க்ஸோ அதே மாதிரி அந்த 125 மார்க்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 125க்கு யார் 118 எடுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக என்ன சொல்லுன்னா வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இந்த 2 சப்ஜெக்டை வந்து நான் ஃபுல்லாக 100% உங்கள் கூட இருந்து ஐ வில் பி மென்டாரிங். அண்ட் ஜிஎஸ் பார்ட்டில் ஐ வில் பி டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் 20 to 30 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக நீங்கள் ஃபுல் சிலபஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபுல் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஐ வில் பி கவரிங் ஃபார் 160 மார்க்ஸ் உங்களுக்கு ஃபுல் மென்டாரிங்கோட வந்து இருக்கும். ஸோ ரிமைனிங் 40 மார்க்ஸ் மட்டும்தான் வந்து ஜிஎஸ்ல வந்துட்டு மற்ற ஸ்டாஃப்ஸ் வந்து எடுப்பாங்க. பட் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்டு இது 3மே வந்துட்டு ஃபுல்லி 100% வந்து நான் தான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவேன். வேறு எந்த ஸ்டாஃப்ஸும் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. இது நல்லா குறித்து வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் வீடியோஸ் இது வரைக்கும் ரெஃபர் பண்ணீங்களோ அதுலேயே இன்னும் அட்வான்ஸ்டாக இந்த வருஷம் மார்க்ஸை வந்து டிஸ்லோகேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மார்க்ஸுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ், அப்புறமா வந்துட்டு ப்ரிப்பரேஷன் நோட்ஸ், ரிவிஷன் நோட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுவீங்க, கண்டிப்பாக சார் இந்த வாட்டி நான் 99 எடுப்பேன், 100 எடுக்க என்னால் முடியும், நீங்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இட் வில் பி தேட். லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, thousands and thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்து தே ஹவ் காட் மோர் பெனிஃபிட்டட். ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து நம்மளோட ஸ்டடி டெக்னிக்கை என்ன பண்ணணும், டோட்டலாக மாற்றணும். இதில் நிறைய ஒர்க் இருக்குது. லாஸ்ட் இயர் நான் வந்து ஜஸ்ட் ஒரு போயம் எடுத்தேன், கிராமர் எடுத்தேன், சிலபஸோட அந்த அமைப்பு அப்படி. இந்த வருஷம் அப்படி கிடையாது. சேம் சிலபஸ், a little bit addition, பட் மார்க்ஸ் வந்து
பிரிச்சுட்டாங்க, மார்க்ஸை வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் என்ன பண்ணணும், மார்க்ஸை கரெக்டாக பொருத்தி. ஸோ இந்த மார்க்ஸில் 25 நீங்கள் 98 டார்கெட் பண்ணுறீங்க, ஓகே ஃபைன், 98 குட். ஆனால் கிராமரில் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்க, ஜஸ்ட் ரூல்ஸ் மட்டும் தான் கவனிச்சிருக்கீங்க, நீங்கள் A to Z படிக்கலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 6 to 10th கவர் பண்ணிட்டீங்க, 11th 12th ஒரு ஹரியில் கவர் பண்ணுறீங்க, அங்கங்கே விட்டுட்டீங்க. ஒருவேளை அந்த கொஸ்டின் வந்துருச்சு, உங்களுக்கு தெரியலை, அப்போது 25ல் என்ன ஆகும், 24 மார்க்ஸ் ஆகும், 23 மார்க்ஸ் ஆகும். அங்கேயே 2 மார்க் போயிடுச்சுன்னா நீங்கள் ஆசைப்பட்ட அந்த 95 தொட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஸோ அப்போது எங்கே எப்படி எப்போ எல்லாத்தையும் படிக்கணுன்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வருஷம் உங்களை 100% நம்பிக்கையோட, உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜோட, ஒருவேளை வெளியே இருந்து கேட்டுட்டாங்க ஒரு கொஸ்டின் அப்படின்னா கூட நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் புரிகிற அளவுக்கு நான் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், இது மூணுமே 100% ஐ வில் பி டேக்கிங் கேர் ஃபார் யூ. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எனக்கு 160 மார்க்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள், ரிமைனிங் 40 மார்க்ஸ் வந்து அதர் ஸ்டாஃப்ஸ் வந்து நான் பிலீவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா யூ கேன் 100% கோ ஃபார் தி ஃபுல் கோர்ஸ். உங்களுக்கு 160 மார்க்ஸுக்கு நான் ட்ரெயின் பண்ணுவேன், 40 மார்க்ஸுக்கு சூப்பர் எக்ஸலன்ட் ஸ்டாஃபிங்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்கை உங்களை லைன் பை லைன் படிக்க வச்சிருவாங்க, அவ்வளோதான், கேரண்டீட். ஸோ இந்த கேரண்டீடோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஐ வில் மேக் ஷியோர் இந்த வருஷம் வி ஆர் கோயிங் டுகெதர் டு தி ஜர்னி ஆஃப் சக்ஸஸ். அடுத்து மெயின்ஸ் பேட்சில் நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், என்ரோல் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்னா ஐ வில் பி தேர் டு சப்போர்ட் யூ டில் யூ கெட் தி போஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஐ வில் பி தேர் டு மேக் யூ லேர்ன். ஓகே ஃபைன். செகண்ட் ப்ராசஸ் என்ன சார், அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களை கேள்வி கேட்பேன். நீங்கள் உடனே நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுருப்பீங்க, எல்லாத்தையும் ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுருக்கதை டக்குன்னு ஒரு 1 minute 5 minutes டைம் கொடுப்பேன். 5 minutesல எல்லாத்தையும் டக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிவிட்டு கேட்குற கேள்விக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சரிங்கில் தான் இருக்குது. இங்கே ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சரி, நீங்கள் கேட்கக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு டவுட்டும் சரி, உங்களுக்கு ஆழமாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து என்ன ஆகும்னா இட் வில் பி கெட்டிங் இன் டு இட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அதை வந்து எக்ஸாமில் இதோட கனெக்ட் பண்ணி என்ன பண்ண முடியும், யூ கேன் பிரெயின் ஸ்டார்ம் இட். நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து எல்லா கிளாஸுக்கு அப்புறமும் ஐ வில் பி ஆடிங். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் வெறும் கொஸ்டின் கேட்க மட்டும் தான் செய்வீங்களா? இல்லை, வார கடைசியில் ஒரு மென்டாரிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, மென்டாரிங் டெஸ்ட்னு இருக்குது, அதை பற்றி அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ இது 2 முடிஞ்சிருக்கு சார். 3வது சார், நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஹோம் மேக்கராக இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ஒருவேளை நான் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன், என்ன சார் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வில் பி ப்ரொவைடட். ஸோ ஒன்று, இந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று, நீங்கள் ஒருவேளை கவனிக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்க மறந்துட்டீங்க, இல்லை ஒரு சம் புரியலையா, திருப்பி போய் நீங்கள் பார்க்கலாம். லைவ் கிளாஸில் இருக்கிறவங்க ஒருவேளை நீங்கள் கிளாஸே அட்டன் பண்ணலனாலும் இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதுலேயும் நீங்கள் டவுட்ஸ் கேட்டு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுக்கான டவுட்ஸை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது வந்து 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைவ் கிளாஸ் இருக்குது, கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்குது, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வேளை அதை மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க, இல்லை எனக்கு அதில் பார்த்ததில் நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமும் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்டிங்ஸை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வருஷம் குரூப் 2 கிளியர் பண்ணலை அப்படின்னா அதுக்கு அடுத்து குரூப் 2 வர்றது எப்போ வரும்னே தெரியாது. ஸோ எல்லாருமே இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருங்க. ஐ எம் தேர் டு சப்போர்ட் யூ. ஓகே ஃபைன். 3வது இப்போ வந்து இந்த ரோட் மேப்பில் அப்படியே போகலாம். அடுத்து 4வது என்ன சார், வீக்கெண்ட் டெஸ்ட், மென்டாரிங். ஓகே, ஸோ உங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் ஆக்சஸ், உங்களுக்குன்னு ஒரு சிபிடி. ஸோ அதில் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, உங்கள் கூட யாரெல்லாம் காம்பீட் பண்ணுறாங்களோ, உங்கள் கூட கிளாஸில் யாரெல்லாம் உட்காந்து உங்கள் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் போது இட் வில் பி வெரி மோட்டிவேட்டிங். நம்மளும் நல்லா படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தோணும். ஸோ அதுக்காக தான் ஒரு டேஷ்போர்ட். ஸோ இதில் வந்து இப்போ 100 ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க. 100 ஸ்டூடெண்ட் எழுதும் போது நீங்கள் எத்தனை மார்க்கில் இருக்கீங்க உங்களோட கம்பேர் பண்ணுங்கள். அந்த டாப்பரோட கம்பேர் பண்ணும்போது அவர் எவ்வளோ நேரம் எழுதியிருக்காரு அந்த கொஸ்டினை, நீங்கள் எதுக்காக இவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்க, அவர் 1 நிமிஷத்தில் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியுதுன்னா நீங்கள் ஏன் அந்த கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் எடுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, நம்ம வந்து நம்மளே இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், உங்களை புஷ் பண்ணுவேன். இந்த இடத்துல நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அகில்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அகில் இந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் வரப்போ ஐ வில் பி மானிட்டரிங்.
ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எங்கெங்கே வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லி நான் வந்து அதை பார்த்துட்டே வருவேன். ஸோ மென்டாரிங் ரொம்ப 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 முக்கியமான பார்ட். இதில் டவுட் கிளாரிஃபிகேஷன், மென்டாரிங், கொஸ்டின் ஆன்சர் கேட்கும்போது வைவால் நான் கேட்கும்போது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே வரணும். முக்கியமாக இந்த மென்டாரிங் டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். இது எழுதுனாதான் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்றது தெரியும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு இது. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து மென்டாரிங் டெஸ்ட். ஸோ இந்த மென்டாரிங்கில் நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிவிடுவேன், உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவேன். இப்போ 5வது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் என்ன சார் அது? உங்களுக்கு தான் சொல்லிட்டேனே, உங்களோட எக்ஸ்ட்ராவாக அந்த டெஸ்ட் பேட்ச் 1500 சொன்ன அந்த டெஸ்ட் பேட்சும் எந்த கோர்ஸ்லனாலும் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 3000 நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதையும் வந்து நீங்களே வந்து தான் கேட்டு வாங்கிக்கணும். ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து அதர் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஓனாக படிச்சுட்டு வருவீங்க. ஸோ அதில் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்றப்ப நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா போர்ட்டல் ஃபார் எஃபெக்டிவ் ஸ்டடி. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல், உங்களுக்கு அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிவிடுவேன். டெஸ்ட்டு அதில் வந்து வாரத்துக்கு ஒரு சிபிடி டெஸ்ட், அது போக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஆக்சஸ் இருக்குது. வாரத்துக்கு 2 பிடிஎஃப் டெஸ்ட்டு நடக்கும், ஓஎம்ஆர் டெஸ்ட்டு, அதை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட காம்படிட்டர்ஸோட அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளும் நல்லா படிக்கணும், நம்மளும் வந்து நல்லா வந்து மார்க்ஸ் எடுக்கணும், நம்ம இந்த வாட்டி சப் ரெஜிஸ்டர் ஆகணும், நம்ம இந்த வாட்டி வந்து முனிசிபல் கமிஷனர் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டோட படிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5 6 எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக வந்து அமைய போகுது. அகைன் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி 7th பாயிண்ட். ஸோ 7th பாயிண்ட் என்னது? ஸ்டடி பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ். அடுத்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கரெக்டாக எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே என்னவா பண்ணிவிடுவேன், ஸ்டடி பிடிஎஃப் மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு டாக்குமெண்ட் செஷனில் மேலே போர்ட்டல் சொல்லியிருந்தேன்ல, அந்த டாக்குமெண்ட் செஷனில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பெரிய பெனிஃபிஷியல் ஒன்றா வந்து மாறப்போகுது. ஸோ நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட்டில் கிளாஸஸ் கவனிப்பீங்க, கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவீங்க, மென்டார்ஷிப் டெஸ்ட் எழுதுவீங்க. அது போக வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் படிச்சிருக்கிறது ரிலேட்டடாக ஒரு சிலது நீங்களே படிப்பீங்க. ஒரு 2 hours நீங்களாவே ஓன் ஸ்டடி வச்சுருப்பீங்க. ஸோ அதோட நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் வந்து உங்களோட கூட படிக்கிற காம்படிட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நம்ம எங்கே வீக்காக இருக்கோன்றதை உங்களால் கம்பேர் பண்ணிக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அஸ் அ ஹோல்சமாக நீங்கள் பார்க்கும்போது ஐ வில் பி மென்டாரிங் யூ த்ரூ அவுட் திஸ் ஆன்லைன் கிளாஸஸ். ஜஸ்ட் கிளாஸ் எடுத்தோம் போனோம் அப்படின்லாம் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு தேவையான டவுட்ஸ், உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு தேவையான மென்டாரிங், உங்களுக்கு தேவையான டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே இந்த இதில் இருக்க போகுது. ஸோ இது போக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன் சார், கேன் ஐ ஜாயின் அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோஸில். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் ஃபார் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து இது பார்க்கப்படுது. ஓகே நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அகாடமியோட 4.9 ரேட்டிங். நமக்கு வந்து கூகுள் ரிவ்யூஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ 2Aல டவுட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து வந்துடும். ஸோ டோட்டலாக 8 ஸ்டெப்ஸ். ஓகே ஃபைன். இப்போ டெஸ்ட் சீரிஸ் எப்படி சார் எழுதணும், டெஸ்ட் சீரிஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஃப்ரீயாக கொடுக்குறீங்க ஆல்ரெடி நான் டெஸ்ட் சீரிஸ் தான் வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணணும், யூ ஷுட் சப்மிட் இட் ஃபார் தி ரேங்க் லிஸ்ட். நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எத்தனாவது இருக்கீங்கன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவீங்க, சிபிடி அனலைசிஸ் உங்களை நீங்களே பண்ணிடுவீங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு மாறி மாறி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யுவர் சக்ஸஸ். ஸோ இது ஓஎம்ஆர் ஷீட், இது வந்து இது ஓகே. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை. ஸோ இப்போ டெஸ்ட் சீரிஸ் பாருங்கள், 8ஆம் தேதி ஆரம்பிக்குது டெஸ்ட் சீரிஸ். February 8 ஆரம்பிக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின் ஜிஎஸ், 100 கொஸ்டின் இங்கிலீஷ். ஸோ இந்த 2 பேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து எதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த 200 கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷில் சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பார்ட், அதாவது நல்லா பாருங்கள், வொக்காபுலரியில் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் ஒரு போயம் ஒரு லிட்ரரி
அப்போ உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அந்த ஒரு இதுலேருந்து நான் ஃபார்ம் பண்ணுவேன்னு பாருங்கள். அப்போ மேக்ஸிமம் ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்க்கு ஒரு 20 கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா இருக்கிற எல்லா கேள்வியும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், உங்களை வந்து எழுத வைப்பேன். நீங்கள் எல்லாத்தையும் லைன் பை லைன் இருக்க எல்லாத்தையுமே இதில் எழுத வைப்பேன். அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ இதுலேருந்து படிக்கிறோம் அப்படின்னா உங்களால் வந்துட்டு மினிமம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினோனிம் ஆன்டோனிம்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்னால் இது கொடுக்க முடியும். உங்களால் கொஸ்டின்ஸ் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை நான் வந்து எல்லாமே ஹோல்சமாக படிக்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் அப்கிரேட் டு தி கிளாஸஸ். ஸோ கிளாஸஸோட அப்கிரேட் பண்ணும்போது அட் த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ அதிகம். கிளாஸஸ் இருக்க போது, மென்டாரிங் இருக்க போது, நான் சொன்ன எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு இங்கிலீஷ்னு வந்துட்டா 100 கொஸ்டின், ஜிஎஸ் ஃபுல்லாக வாங்குறீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நடுவில் கேப் இருக்கும் தெரியுமா, இப்போ வெனஸ்டே ஒரு டெஸ்ட் நடக்கும், சாட்டர்டே ஒரு டெஸ்ட் நடக்கும், நடுவில் இருக்கிற தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த நாளில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்குள்ள ஒரு சில டாபிக்ஸ் ஜிஎஸ் டாபிக்ஸை நான் சின்னதாக பிரிச்சிருப்பேன். இது பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா மினி டெஸ்ட். மினி டெஸ்ட்னு சொல்லுவோம் அந்த நடுவில் இருக்கிற டேட்ஸ்க்கு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து அடுத்த நாள் 9ஆம் தேதி இந்த இதை நீங்கள் படித்து ஒரு 10 கொஸ்டின் சும்மா எப்படி இருக்கீங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் படிக்கணுமா, அதே மாதிரி நடுவில் இன்னொரு மினி டெஸ்ட், அதுக்கப்புறமா ஒரு மினி டெஸ்ட், அதுக்கப்புறமா திருப்பி ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு சாட்டர்டே வந்து நடக்கும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் ஒர்க் ஆகும். டெஸ்ட் சீரீஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இதே அடுத்த செட்டு 2வது டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய 3வது டெஸ்ட்டுக்கான மினி டெஸ்ட். ஸோ 3வது டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபுல் ஜிஎஸ் டாப்பிக்கை பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து நீங்கள் மினி டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் அடுத்து ஃபுல் டெஸ்ட் போவீங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட் இருக்குது, மினி டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், அப்புறமா வந்துட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே ஃபைன். ஸோ அடுத்ததான் கிராமர் கிளாஸ்க்கு சார் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு டெமோக்கு ஒரு கிளாஸ் வேணும் சார். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி வந்து ஒரு கிராமர் ரிலேட்டடாக ஒரு டெமோ கிளாஸ் நான் வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இப்போ அகைன் வந்து இந்த வீடியோக்குள்ளே வரலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே வந்து வீடியோஸ் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கிட்டத்தட்ட 2.5 hours வந்து நான் வந்து நடத்தியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பார்ட். அப்போ யோசிச்சு பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 hours ஆஃப் ஹெக்டிக் A to Z வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவேன், உங்களை வந்து கிராமரில் ஸ்ட்ராங் ஆக்கிடுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 100 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மினிட்ல படிச்சிருந்தான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக முடியும். பட் ஹூ கீப்ஸ் த ரிவிஷன் அட் த நோட்டிஃபிகேஷன் டைம், அதுக்கு முன்னாடியே நான் படிச்சுட்டேன், நான் ரிவிஷனை வந்து தான் வந்து நோட்டிஃபிகேஷன் பாயிண்டில் வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக 100 மார்க்ஸுக்கு 99 கண்டிப்பாக எடுக்க முடியும். கண்டிப்பாக எடுக்க முடியும். இங்கிலீஷ் இஸ் அன் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் அது கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு 100க்கு 99 ஸ்கோர் பண்ண வச்சிடும். ஸோ இதுக்கான வீடியோஸை இப்போ பார்த்துட்டீங்க. ஸோ இப்போது நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் டிஸ்கஸ் வித் மீ டு தி நம்பர். நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் நீங்கள் எல்லா இந்த வீடியோஸ் பார்த்தா 100% கிளியர் சார், டெமோ கிளாஸ் பார்த்துட்டேன், இது பார்த்துட்டேன், ஸோ இதில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். யூ கேன் ஜாயின் திஸ் அண்ட் சென்ட் த ஸ்க்ரீன்ஷாட், இமெயில் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக ஐ வில் மேக் ஷுவர் யூ ஆர் கெட்டிங் குட் மார்க்ஸ் அண்ட் கிளியரிங் திஸ் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு 3 மாடியூல் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆன்லைன் கிளாஸ்க்கு. இங்கிலீஷ் ஒன்லி, இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங், அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கோர்ஸஸ். டெஸ்ட் சீரீஸில் ஃபுல் டெஸ்ட் பேட்ச், இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச். ஸோ இதில் எதுலனாலும் நீங்கள் வந்துட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் சொல்லி எந்த மாடியூல் எந்த டெஸ்ட் சீரீஸ்ன்னு மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி தேர் டு சப்போர்ட் யூ த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் டில் யோர் ஃபைனல் போஸ்டிங் நீங்கள் வாங்குற வரைக்கும் ஐ வில் பி தேர் வித் யூ. ஸோ ஓகே ஃபைன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் த சேனல், லைக் த வீடியோ. அண்ட் முக்கியமாக இதை நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷ் கோர்ஸுக்கான டிஸ்கவுண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். ஐ வில் பி தேர் டு சப்போர்ட் யூ. தேங்க்யூ.